முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அழகான சிறிய உதாரணம், நன்றி செலுத்தினால் அது விஸ்தரிக்கப்படும் என்பதற்கு. என்ன உதாரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சமூகத்துக்காக உம்மத்துக்காக ஷஃபாஅத்து செய்யும் பாக்கியத்தை கேட்டார்கள். ஷஃபாஅத்து செய்யும் பாக்கியத்தை கேட்டார்கள். யா அல்லாஹ், எனக்கு உம்மத்துக்காக வேண்டி சிபாரிசு செய்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் முதலாவது கொடுத்தானாம் அனுமதி, 1/3 சாராருக்கு உங்களுக்கு ஷஃபாஅத்து செய்யலாம். 1/3 சாராருக்கு. உடனே அந்த பாக்கியம் கிடைத்த உடனே சுஜூதில் வீழ்ந்தார்கள். சுஜூதில் வீழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். 1/3 பகுதியினருக்கு ஷஃபாஅத்து செய்யும் பாக்கியத்தை தந்த ரப்பே, உனக்கு எல்லா புகழும். சுஜூதில் இருந்து எழும்பியதுதான் தாமதம். அல்லாஹ் சொன்னானாம், 2/3 பகுதியினர்களுக்கு ஷஃபாஅத்து செய்யும் பாக்கியத்தை தருகிறேன். உடனே அதற்கும் சுஜூத், சஜது ஷுக்குர், ஷுக்குருடைய சுஜூத். உடனே சுஜூத், யா அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும், எனக்கு 2/3 சாராருக்கு ஷஃபாஅத்து செய்யும் பாக்கியத்தை தந்து விட்டாய். நன்றி செலுத்தி சுஜூதிலிருந்து எழும்பியதுதான் தாமதம். 2வது தடவை மீண்டும் அல்லாஹ் சொன்னானாம், உங்களுக்கு முழு சமுதாயத்துக்கும் ஷஃபாஅத்து செய்யும் பாக்கியத்தை தருகிறேன், அனுமதியை தருகிறேன். பொது அனுமதி, வரையறையற்ற அனுமதி. உங்களுடைய முழு உம்மத்துக்கும் ஷஃபாஅத்து செய்யலாம், முழு உரிமையும் கிடைத்து விட்டது என்று சொன்னவுடன் மீண்டும் சுஜூத் செய்து சுஜூதில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். 1/3 சாரார் கிடைத்ததற்காக நன்றி, 2/3 பகுதி. அதற்கும் நன்றி, முழு உம்மத்துக்கும் ஷஃபாஅத்து செய்யும் பாக்கியமும் உரிமையும் அனுமதியும் உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சான்றிதழை கொடுத்து விட்டான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணியமான இடத்திலே இருந்து முழு சமுதாயத்துக்குமாக வேண்டி ஷஃபாஅத்து செய்வார்கள். எனவே நாமும் நியாமத்திற்கு நன்றி செலுத்துவோம், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை சிந்திப்போம்.